இந்த டெலிகாம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ, ஏர்டெல் இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 5G சேவையை அறிமுகப்படுத்தி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுவே லிஸ்ட்லேயே இல்லாத BSNL வேறு இப்போ 5G கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த VI பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 5Gன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நடைமுறையுமே பார்த்திங்கன்னா எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2022 அவங்க 5G கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 24 முடிய போகுது. இது வரைக்கும் அவங்க வந்து 5G கொண்டு வரல. பட் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ VI பார்த்திங்க அப்படின்னா 5G லான்ச் டேட்டை பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப்பே பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ அவங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா VI தரப்பிலிருந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா அடுத்த 7 to 9 மாதத்துக்குள்ள இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 5G வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான நியூஸும் வெளியே வராமல் தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் VI தரப்பிலேருந்து இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா ஏற்கனவே 7 to 9 மாதம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ், அதாவது அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நெட்வொர்க்குமே பார்த்திங்கன்னா 5G ஒரு நெட்வொர்க் கொண்டு வரும்போது மினிமம் ரோல் அவுட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த VI வந்து அந்த மினிமம் ரோல் அவுட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நிமித்தமாக பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ நவம்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல. ஸோ இந்த நவம்பரில் வர வாய்ப்பு இல்லை. அதே டைமில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஸோ மார்ச்சுக்குள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின் சிட்டிஸான மும்பை, சென்னை, டெல்லி இந்த மாதிரியான பிளேஸ்ல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5G சேவை ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 75,000 டவர்ஸை வந்து அவங்க வந்து செட் பண்ணுறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து 5G ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் தள்ளி போனதே ரொம்ப டிலே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தரப்புலேருந்து விளக்கமும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 5G வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே நம்ம எல்லாருக்குமே 5G கிடைக்க போகுது. அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் 70% மேலே எல்லாருமே 5G மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் சிம் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போவும் 4G சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் 4G சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 5G உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதே டைமில் நம்ம ஆக்டிவேட் பண்ணாலும் கண்டிப்பாக டவுட் தான். ஓகேவா? ஏன்னா ஏர்டெல் வந்து 4G சிம்லேயே கொடுத்தாங்க 5G. ஸோ இவங்க வந்து தனியாக 5G சிம்மே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா VI சைடில் இருந்து 4G சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 5G சேவை கிடைக்காது. ஓகே, அப்போ 5G சிம் வாங்கணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். இவங்க வந்து 5G சிம்மை வந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. ஓகேவா? இப்போ என்கிட்ட கூட 5G சிம் தான் இருக்குது. ஆனால் மொபைல் பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் 4G மொபைல் தான். சரியா? ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா 5G சிம் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். பக்கத்தில் இருக்க மொபைல் ஷாப்பில் வந்து நீங்கள் இந்த சிம் இதே நம்பருக்கு நீங்கள் வந்து சிம்மை மாற்றி 5G சிம்மாக வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போய் சிம்மை வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரோல் அவுட் ஆகிற டைமில் வந்து உங்களுக்கு 5G கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, VI தரப்புலேருந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைமரி டாஸ்க் வந்து 4G தான். ஓகேவா? ஸோ இந்த 4G சேவை வந்து இன்னும் எல்லாருக்கும் பெட்டராக கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். அதே டைமில் 5Gயும் ஆக்டிவில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்ம ஏரியாவிலாம் பார்த்திங்க அப்படின்னா 3G வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த மாதிரிப்பட்ட சிட்டிஸில் வந்து இன்னும் 3G சேவை ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா 2025 ஸ்டார்டிங் ஜனவரியில் 3G சேவையை இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா பிளாக் பண்ண போகிறாங்களாம். 3G அப்படிங்கிறதுக்கு வேலை கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா 3G வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ண போகிறாங்க. அதே டைமில் 2G வந்து காமனாகவே எல்லாருக்குமே ஆக்டிவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா VI வந்து இப்போது அவங்க புது ஆர்டிக்கலில் சொல்லியிருக்க மொத்த விஷயமும் இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ 5G ஆக்டிவேட் ஆக போகுது. அதே டைமில் 3G க்ளோஸ் ஆக போகுது. அண்ட் பார்த்திங்கன்னா 4G வந்து இப்போ கிடச்சிட்டு இருக்கிறதுலேருந்து இன்னும் பெட்டராக்கு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அவங்களோட ப்ரைமரி டாஸ்க் வந்து 4G தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட ஃபோன் 5G இல்லை அப்படின்னா 5G மாற்றிக்கோங்க. அதே டைமில் உங்கள் சிம் வந்து 4G இருந்துச்சு அப்படின்னா அதையும் 5G அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் VI யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.